ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, சோயா வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேங்க. சீரக சம்பாவில் வந்து நல்லா வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் போட்டுக்காது, 2 தக்காளி போட்டுக்கோங்க. 4 நல்லா வணக்கரண்டியில் ஒரு அரை கரண்டி இஞ்சி பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனில். பிரியாணி மசாலா இல்லாட்டினா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. சோயா வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இன்னும் லெமனாக நல்லா ஒரு லெமன் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. சீரக சம்பா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் 1க்கு வந்து 1.5 தான் வைக்கணும். எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா பாருங்கள், ஜீரக சம்பா பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரவுமே நாம் வந்து தம்மில் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நல்ல பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் கடலை போட்டு தம்மில் போட்டோம். 1 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தம்மை ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், சாப்பாடு வந்து ஜீரக சம்பா சோயா பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.